மேட் பேனுக்கு போடுவோம். சிகரெட்லாம் வச்சுட்டு இருக்கிறாரு ஐடியிலேயே. வாங்க மேட் மேன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நம்ம மதுரையில தான் இருக்கீங்களா இன்னும்? இல்ல தலைவா, வந்துட்டேன், ஊருக்கு வந்தாச்சு. என்ன ப்ரோ, திருவிழா பார்த்துட்டு போக வேண்டியதானே? இல்ல தலைவா, எனக்கு புதுசு கூட்டம், எனக்கு அது எப்படி எங்க வந்து நிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் புரியாது. அதனால அதுவும் எங்க ஊர்ல தேரு, இங்க அவினாசியில ஓ தேரு. அதனால சரி அதனால பிஸ்னஸ் கொஞ்சம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ப்ரோ? நல்லா போகுது ப்ரோ. டஃப் தான், ஆனா சூப்பரா போகுதுங்க. அது ஒரு சரி ப்ரோ. நீங்க என்ன பண்றீங்க? மதுரையில என்ன ஃபன்னா? நான் மதுரையில திருவிழால தான் ப்ரோ இருக்கேன். அப்படியா? சூப்பருங்க. ஊர் சாப்பாடு தாங்க அடிச்சுக்கவே முடியாதுங்க. ஆமா, வந்தீங்கன்னா சிறப்பா கவனிப்பா, சிறப்பு கவனிச்சு விட்டுலாம். புரோட்டா, அந்த கறி தோசை எல்லாம் சாப்பிட்டாங்க. என்ன டேஸ்ட்டுங்க. அதே மாதிரி ரோஸ் மில்க் ஒன்று குடிச்சாங்க. பெரியார் பக்கத்துல ரோஸ் மில்க் சூப்பரா இருக்கும் ப்ரோ. மூணு 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 பாட்டில் ரோஸ் மில்க் குடிச்சாங்க. குடிச்சிட்டே இருக்க மாட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் எங்கேயுமே நான் குடிச்சதே கிடையாது. அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஹாய் ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ. ப்ரோ ஹாய், சாந்த் ப்ரோ. என்ன ப்ரோ, உங்களோட ரிப்ளை எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பொலிட்டிக்கல் ரிப்ளை தீயா போயிட்டு இருந்து. அது வழக்கம் போல சண்டை பிரதர். நாம என்னன்னா ஏதாவது ஒரு கருத்து போடுவோம் பிரதர், அதெல்லாம் கொஞ்சம் எச்சு கம்மி இருக்கலாம். சும்மா உட்காந்து கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருந்தா ப்ரோ அதுக்குதான் திரும்பி பேசுறதுங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. சும்மா எப்ப இல்ல ப்ரோ, பார்த்தாலும் இப்ப இருக்க இதெல்லாம் வந்து இப்போ ஒரு கருத்து சொன்னாலே எவனா ஒருத்தன் அஃபண்ட் ஆயிடுறான் ஏதாவது ஒரு இடத்துல. இல்ல ப்ரோ, அஃபண்ட் ஆகிறது பிரச்சனை இல்லைண்ணா. அஃபண்ட் ஆயிக்க அது பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, திருப்பி வந்து கிரிட்டிசிசம் பண்ணு, நாகரிகமான முறையில ஸ்ட்ராங்காவே பண்ணு. அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இதை சாப்பிட்ற அதை சாப்பிட்ற மண்டி போடு என்ன, அதெல்லாம் தேவையில்லைல்ல. எதுக்கு அவ்வளவு அவ்வளவு வக்கரமா ஏன் பேசணும்? நம்ம அம்மா கிட்ட, தம்பி கிட்ட, தங்கச்சி கிட்ட அதை பேச மாட்டோம்ல. இவங்க வந்து அதான் ப்ரோ, இவங்க வந்து முகம் தெரியாத ஆளு, என்ன வேணா பேசலான்ற ஒரு இதுல இல்ல தலைவா, பப்ளிக் பாத்துட்டு இருக்காங்கல்ல. இப்போ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணி பேசுறீங்க. அப்ப பாப்பாங்க, என்னடா அவன் ஒருத்தர் சாதாரண கேள்வி கேட்டவனே இந்த பேசுறானே, அப்ப நம்மள என்ன பேசுவானுங்க? அது வந்து ஏன்னா வந்து அந்த மேல இருக்க அந்த ஹெட் சரியில்லை ப்ரோ. நீங்க அந்த ஹெட் வந்து அவங்கலாம் வந்து கண்டுக்காம விடுறாங்க. இதை there is very strong guidance from the party இந்த இதுக்கு. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து பொசிஷன், அதாவது கட்சி இதுல இருக்கவங்க இப்படி பேசுறாங்க, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிலாம். இல்ல அதுதான் பிரதர். அது என்னன்னா அப்படி பேசிட்டா எதுக்கால இருக்கிறவங்க வந்து சப்ரஸ் ஆயிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இது எந்த மாதிரியான மென்டாலிட்டினே தெரியல. அதான் நான் என்ன சொல்றேன், தாராளமான தப்புன்னா 100% ஃபேக்ட்ஸ் எடுத்து போட்டு கிளிங்க. அது ஒன்றும் தப்பே கிடையாது. அது தப்பே கிடையாது. நீங்க தப்பு நண்பா அப்படின்ட்டு போட்டு கிளிங்க. நண்பான்னு கூட சொல்ல வேண்டியதில்லை, சாதாரணமா பேரை சொல்லி கூட கிளிங்க. ரொம்ப பேட் வேர்டு எதுக்கு போறீங்க? அவ்வளவு தூரம் ஏன் வன்மம்? அவ்வளவு என்னையா நம்ம பண்ணிட்டோம்? நான் என்ன சொல்றேன், இப்போ யாரு கேட்கணுமோ அவங்க விட்டுருவானுங்க. இல்ல சாந்த் பிரதர், இப்போ என்னன்னா, இப்போ ஏதாவது பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் மாதிரி சொன்னாலே கோவம் வருது. திமுக அவங்க எல்லாம் கோவப்படுறாங்க. ஓகேப்பா, ஃபேர். ஏன் நீங்க அங்க குஜராத் கலவரம் நடந்துட்டு இருக்கிறப்ப கலைஞர் ஐயா வந்துட்டு மோடி நல்லவர்னு சொன்னாரு. இப்ப நான் அதை சொல்லிட்டு வந்து உங்களை வந்து கலாய்க்கலாமா? யோசிச்சு பாருங்க. இப்ப யாருக்குமே எதுவும் தெரியாமலாம் இல்ல சாந்த பிரதர், எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்குமே எல்லா ஃபேக்ட்ஸுமே தெரியும். அவங்க வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்தவங்க தான். அவர் மோடி வந்து இருக்கலே ஒஸ்டா இருந்தப்ப இவங்க கூட நின்றுட்டு வந்து மோடி நல்லவர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அதெல்லாம் இருக்கிற தரவு, அதெல்லாம் நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்லாம் போய் சொல்லாது. அதெல்லாம் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. அப்படிங்கிறப்போ நான் என்ன சொல்றேன், பாலிடிக்ஸ்காண்டி எல்லாரும் வாயை வாடகை கூடுறது தான். எல்லா கட்சியுமே வாயை வாடகை கூட்டு தான் இருக்கு. அதங்காட்டிக்கு இதுல வந்து யாருமே எல்லாருமே நேர்மையானவன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்போ பேசுங்க, வேண்டாங்கள சண்டை போடுங்க, வேண்டாங்கள ஓரளவு டீசெண்டா பேசுங்கய்யா. அதுக்குன்னு வந்து சும்மா நம்ம ஹர்ட் ஆயிரும் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா இதை உழைச்சு சாப்பிடு. நான் என்ன சொல்றேன், உழைச்சுன்னா என் பேருக்கு நான் ஒரு ரிவ்யூன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன். அதுல ரிவ்யூ போட்டு தான் நான் சம்பாதிக்கிறேன். அதுல விளம்பரம் வருது, அது விளம்பரம் பண்ணி தான் சம்பாதிக்கிறேன். நீ எப்படி ஒண்ணு பண்ணி சம்பாதிக்கிறியோ அதே மாதிரி நான் சம்பாதிக்கிறேன். அவ்வளவுதான். நான் போயிட்டு வந்து கஞ்சா கடத்தல, நான் வந்து அபீன் விற்கல, நான் வந்து பாத்தீங்கன்னா பொடி வந்து ட்ரக்ஸ் விற்கல, நான் எதுவும் பண்ணல. நான் எனக்கு தெரிஞ்சதை ஏதோ ஒன்று உருட்டி பரட்டி ஏதோ ரிவ்யூவை போட்டுக்கிட்டு
அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வர, ஒரு பனியன் விற்கிறேன் அதுலேருந்து ஒரு காசு ஏதோ ஒன்று போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்படி வந்து அஹ், எல்லாம் உங்களை மாதிரி வந்து நிர்வாகி நிறைய பேர் 2 கோடி ரூபாய்க்கு வாட்செல்லாம் கட்டிட்டு உட்காந்துட்டு சமூக நீதி பற்றியும் சமத்துவ பற்றியும் பேசிட்டு இருக்கீங்க. ஐயா சாமி, எனக்கு 2 கோடி ரூபாய்க்கு வாட்ச் இல்லையா, எனக்கு வந்து ரொம்பலாம் வேண்டாமையா, எனக்கு வந்து 1 கோடி ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு போட்டேன்னா நான் ரிட்டையர் ஆயிடுவேன், எனக்கு போதும். அவங்களுக்கு அதை எப்படி வந்தால் போதும், நான் நிம்மதியாக அவங்கள பார்த்துக்கிட்டு நான் பாட்டு எங்கே ஓரத்தில் போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோதான். ஜஸ்ட் an aspiring மிடில் கிளாஸ் பர்சன், அவ்வளோதான். மேபி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் சொல்லலாம். இவ்வளோதான் நாம. இதுக்கு பின்னாடி பல கோடிகள் இருந்து யாராவது கிட்ட வாங்கி கீங்கி ஏதாவது சுற்றிட்டு இருந்தோம்னா நாம எதுக்கு இங்கே வந்து இவங்க கூட சண்டை போடுறோங்க? கரெக்ட் தான் ப்ரோ. என்ன சார், கையில் 20 கோடி இருந்ததுன்னா நாம எதுக்கு இங்கே வந்து உட்காந்து இந்த இந்த மாரடிச்சுக்கிட்டு இருக்கோங்க? கண்டிப்பா. என்ன கம்முன்னு வச்சுக்கிட்டு ஏதாவது, அதான் சொல்கிறேன், பேங்க் எஃப்டி போட்டாலே 55 பைசா வட்டி தர்றான். என்னங்க, அதில் 1 கோடி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 ரூபா வட்டி வரப்போகுது. நாம் எதுக்கு போய் உட்காந்துக்கிட்டு சண்டை போடுறோங்க? நிம்மதி வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக உட்காந்து செடிகளுக்கு தண்ணி விட்டு, நம்ம கனவெல்லாம் அவ்வளோதான் பிரதர். நம்ம கனவுல என்னென்னா மாடு கீடெல்லாம் வச்சுட்டு சின்ன வயசு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா தோட்டத்தில் அமத்தா அபிச்சு கூட வளர்ந்தாள் நான். எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்காதா, திருப்பி அதே மாதிரி எல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்க முடியாதாங்கிறத நம்ம ஆசைங்க. இதில் பல கோடி சம்பாரிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால் சண்டை போடாதீங்க எட்டையா, அவ்வளோதான். ராஜசேகர் ப்ரோ சொல்லியிருந்தீங்க ஏதோ ஹெல்ப் வேணும்னு, என்ன பிரதர் சொல்லுங்க பிரதர். ஹலோ, கேக்குதுங்களா? மியூட்ல இருக்கீங்க ராஜசேகர், மியூட்ல இருக்கீங்க. மியூட்ல இருக்கீங்க பாருங்க, ஸ்பீக்கர் அந்த அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்களேன். அன்மியூட் பண்ணிட்டா. ஹலோ பிரதர், கீழே வந்து மைக்கு பக்கத்தில் அந்த ரெட் இது இருக்கும், அழுத்தி அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க தாராளமாக. ஏதோ உதவி கேட்டீங்க, அதனால தான். காயத்ரி மேடம் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்களுடைய வியூ பாயிண்ட் கேட்பாங்க. ரொம்ப நாள் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, ரொம்ப நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. கொடுங்க ப்ரோ. பிஜேபி ஆதரவாளர். மேடம் வெல்கம் காயத்ரி மேடம். ஹலோ காயத்ரி மேடம். ஸ்பீக்கர் அன்மியூட் பண்ணீங்கன்னா பேசலாம். ஹாய் பிரதர். ஹாய் பிரதர், சொல்லுங்க பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அகமத் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ. அது எஸ்டர்டே பாத்தீங்கன்னா இந்த மோடி கமெண்ட்ஸ் இல்ல, அது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் பிரதர். அதாவது எதுவுமே வழி இல்லைன்னா, நான் அதான் திருப்பி சொல்றேன் ப்ரோ, எவ்வளோ இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. முஸ்லீம் கம்யூனிட்டி ஏற்கனவே திருப்பி சொல்றேன் ப்ரோ, என்னன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்னதாக வந்து பேசினா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே டெரரிஸ்ட்னு சொல்கிறது, ஆன்லைன்லேயே நான் நிறைய பார்த்துருக்கேன் பிரதர். எதுவும் முடியல, டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட்டுங்கிறது. அதுவே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பிரதர். நாம் எப்படி நம்ம அம்மா அப்பா எல்லாம் வளர்த்து கொண்டு வராங்களோ அதே மாதிரி. இதுல ஒரு என்னன்னா பிரசாந்த் ப்ரோ, இப்ப இவங்க கட்சியிலேயே கூட பிஜேபியில அவ்வளவு முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அவங்க கவர்மெண்ட்ல அவ்வளவு முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அவங்களாம் வாய் திறந்து இது வந்து ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மென்ட் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ப்ரோ. இல்ல, இது போலரைசேஷன் காட்டி பண்றது, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க இது எப்படின்னா அப்சல்யூட்லி என்னன்னா பிரதர், இங்க என்னன்னா வோட் போலரைசேஷன் நடக்கல அப்படின்னா நீங்க இல்ல ப்ரோ, வந்து போலரைசேஷன்னா என்ன, எனக்கு மீனிங் தெரியல, சாரி. என்னன்னா ஒரு சைடு கொண்டு போறதுங்க. இப்போ ஹிந்துஸ், இப்போ இப்போ ஹிந்துஸ் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மது மேலேயே உட்காந்துருப்பாங்க. என்னன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜென்ரலா ஆடியன்ஸ்க்கு என்னன்னா எப்பவுமே பீப்புள் பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்சி, ஐ மீன் ஒரு 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 வேவ் வருது, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பிஜேபி தீவிர பிஜேபி சப்போர்ட்டரா இருந்தா கூட அவன் காங்கிரஸ் போடுவான் ஒரு டைம். ஏன்னா சரி ஒரு மாற்றம் மட்டும் நினைப்பான். இப்போ நீங்க எப்படி போலரைஸ் பண்ண முடியும்னா, ஐ மீன் இந்த ஓட்டை மாத்தாமே எப்படி ஸ்ட்ராங்கா வச்சிருக்க முடியும்னா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி பொங்க ஏதாவது பேசி அவன் உணர்ச்சியை தூண்டுறது தானுங்க. அதாவது என்னன்னா அவனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தார்மீகமா ஒரு பயத்தை உருவாக்குறதுங்க. என்னன்னா அவங்க வந்தா இதை திருடிட்டு போயிடுவாங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, தாலி குடியிலிருந்து எல்லாம் எட்டு போயிடுவாங்கிறாரு. ஏங்க, இன்னைக்கு பேசியிருக்காரு, இன்னைக்கு பேசுற அப்படி அது என்னன்னா வந்தா வந்து உங்க சொத்தை பிடிங்கிடுவாங்க, அதான் பிடிங்க. என்னங்க, என்ன ஓவர் நைட்ல வந்து எல்லாம் முடிக்கிட்டு போயிடுவாங்க? என்னங்க, ஒரு ஜனநாயக நாடுங்க.
ப்ரோ அப்படி என்ன இது 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 ஆ, அதெல்லாம் விட ப்ரோ இப்போ ஒரு ஆ. பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசும்போது அந்த அடிமட்ட இருக்க அந்த தொண்டர்கள்லாம் இதை இல்ல வந்து அதை தான் சொல்றேன் பிரதர். இப்ப சீரியஸா என்னன்னா எடுத்துட்டு இது ஒரு பெரிய கம்யூனல் ரியாட்டே பிரதர், ஆகலாம்ல ப்ரோ. அதை தான் பிரதர் சொல்றேன். இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிரசிடென்சி. ஸ்டேட்மெண்ட். ஆமா பிரதர். நீங்க ஒண்ணு இல்ல பிரதர், ஒரு ஸ்பார்க் போதுங்க. ஒரே ஒரு ஸ்பார்க் போதுங்க. ஒரு ஸ்பார்க் எக்ஸாக்ட்லி போதுங்க. ப்ரோ. அதான் இங்க பிரதர், இங்க அஃபெக்ட் ஆகிறவன் பணக்காரன் கிடையாதுங்க. அவனவன் ஏசி ரூம்ல ஆஹ் இல்லாட்டி ஏதோ ஒரு நோக்கத்தை அதுதான் தப்பிச்சிருவானுங்க. அது வந்து இந்த தொண்டர்கள்லாம் இருக்காங்க தெரியுமா பிரதர், ம். அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கேக்குறாங்க பாருங்க அந்த ஸ்பீச்சஸ் இல்ல ப்ரோ, உட்காந்துட்டு. வேற எல்லா விதத்துலயும் நீ சண்டை போட்டுக்கோ, அது பிரச்சனை கிடையாது. நீ கருத்து ரீதியா எல்லாம் சண்டை போட்டுக்கோ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் இப்படி வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து டீப்பா வரும்போது எனக்கு தெரிஞ்சு மக்கள் எல்லாருமே இந்த மதம் ஜாதி எல்லாம் விட்டு சேர்ந்து நின்று இதை கண்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பிரதர். இது வந்து எவ்ரி ரிலிஜன் எல்லாரும் சேர்ந்து நின்று, தலைவா நீ வேற பேசு, என்ன வேணா பேசு, நான் கேட்டுக்கிறோம். நீ உட்காந்து டெவலப்மெண்ட் பத்தி பேசு, இல்ல காங்கிரஸ் வந்து நேரு மாமா இது செய்யல, அதனாலதான் இப்ப வந்து இது வரல அப்படின்னு ஏதோ சொல்லுவோம். அப்படி அதெல்லாம் சொல்லிக்கோ, அதெல்லாம் கேட்டுக்கிறோம். அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு முஸ்லீம் வந்தா, முஸ்லீம் வந்து பாத்தீங்கன்னா நகையை பிடிங்கிடுவான், தாலியை அது என்னன்னா நேரா சொல்றது இல்ல. நேரா ஏன்னா லீகலா கரெக்டா இருக்கணுங்கிறக்காண்டி நேரா சொல்றது இல்ல. ஆனா சொல்ற பாயிண்ட் என்னன்னா, முஸ்லீம் வந்தா இதை பண்ணிடுவான், முஸ்லீம் வந்தா. முஸ்லீம் என்னையா பண்ணா உங்களைய? நீங்க செஞ்சதை விட முஸ்லீம் என்ன பண்ணா? நான் என்ன இருக்கதே கேக்குறேன், அவங்க இந்த அவங்க பர்சன்டேஜே பாத்தீங்கன்னா ப்ரோ இல்ல 10ல சார், இந்த 15% தான். ஒரு நேர்மையா ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், திமுக இங்க இருக்கிற பிஜேபிக்காரங்க எல்லாத்தையுமே கேட்கிறேன். இந்த 10 வருஷத்துல நீங்க வரிய போட்டு எங்களை கொன்னதை விட முஸ்லீம் எங்களை என்ன பண்ணா? இப்ப எக்ஸாக்ட்லி ப்ரோ. நான் ஒரு ஹிந்துவா பேசுறேன் நான். நீங்க சரி, நான் இப்ப ஹிந்து. இப்ப நான் ஹிந்துன்னு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு லோன் வாங்குறதுக்கு லோ 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 லோன்னு அலையறனுங்க. சரி, கடைசிக்கு நீங்க எல்லாம் ஹிந்துக்கு கரெக்டா இருக்கிறீங்கன்னா, ஹிந்து அப்படின்னா போனோடனே கரெக்டா பார்த்துட்டு எல்லாம் கிரெடிட் ஸ்கோர் பார்த்தோன்னே டப்புன்னு நீங்க சாயங்காலமே லோன் தந்துடுறீங்களா? அதான் ஓட்டுக்கு மட்டும் இந்து வேணும். ஆனா அததான் கேக்குறேங்க. படாத பாடுபடுறாங்க இந்த 10 வருஷங்க. எல்லா பக்கம் ஜிஎஸ்டிங்க. ஒண்ணும் இல்லைங்க. நான் இப்ப சொல்றேன், இந்த எலெக்ஷன் டியூட்டி அப்பங்க நம்ம கடையில இருந்து பசங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டி ஷர்ட் 2 ஷார்ட்ஸ் வாங்கிட்டு போறாங்க. அவனுல எவனோ ஜிஎஸ்டி ஆபீசர் புடிச்சிட்டு, நீங்க வந்து இந்த இது வந்து ஜிஎஸ்டி இல்லாம கொண்டு போறீங்கன்னு. நாம ஜிஎஸ்டி அந்த பில்லு வந்து நம்ம ஆன்லைன் அனுப்புறோம். அந்த ஆன்லைன் அனுப்புறதுக்குள்ளீங்க அவனை புடிச்சு டார்ச்சர் பண்ணீங்க. என்ன கூப்பிட்டுட்டுங்க, என்ன வரி ஏய்க்கிறியா? யார் நீ? எவன்டா நீ? வாடா போடாங்கிறான். நான் அப்புறம் கேட்டேன், டேய் டேய் நீ யார்கிட்டடா சம்பளம் வாங்குற? எங்ககிட்ட தான்டா சம்பளம் வாங்குற நீ அப்படின்னு கேட்டேன். ஏடா எங்க காசுல தான் நீ உட்கார்ந்து இருக்கிற. என்னடா வாடா போடாங்கிற? என்ன உன் கால் மரியாதையும் இருக்காது. உன் கால் விழுக முடியுமா அதுக்கு? இப்ப என்ன பண்ணணுங்கிற? நீ அவனை விடு. நீ கேஸ் போடணும்னா என் மேல போடு. அது பாத்துக்கலாம். என்னதான் ஆயிரும் பாத்துக்கலாம். நீ போடு. பாத்துக்கலாம். நீ யாரா நீ அப்படின்னு உன் பேரை சொல்றா. நீ யாருன்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் விடுறானுங்க. இது வந்து இந்த டாக்ஸ் டெரரிசம் அப்படிங்கிறது வந்து பிரதர், நான் சொல்றது ஒரு ஃபிங்கர் டிப்புங்க. நிறைய பேர் இன்னும் பிரதர், அவன் வந்து ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வராம 50 லட்சம் 1 கோடி எல்லாம் ரீஃபண்ட் வராம பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சல புடிச்சுக்கிட்டுங்க அவன் தொங்கிட்டு இருக்கானுங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லா தொங்கிட்டு இருக்கானுங்க. அவன் தொழில் பண்றவன் ஒரு பக்கம், இவனுக்கு பூரா இந்த இந்த 10,000 கோடிக்கு மேல வச்சிருக்கிறவனுக்கு பூரா கடன் தள்ளுபடிங்க. கம்ப்ளீட் கடன் தள்ளுபடி. 500 கோடியா வாப்பா கடன் தள்ளுபடி. கடன் தள்ளுபடி ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரே நாள் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆகுறானுங்க, ஒரே நாள் 1000 கோடி செலவு பண்றானுங்க. என்னங்க ஒரு பக்கம் ஃபன் பண்றானுங்க. இங்க சிறு குறு தொழிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சப்போர்ட். நீங்க போய் கோயம்புத்தூர்ல யாருகிட்ட வேணா தொழில் பண்றவங்க போய் பாருங்க. எவனாவது ஒருத்தர் ரொம்ப ஹாப்பியா இருந்தான்னா நம்ம ஓகே சூப்பர்ப்பா அப்படின்றலாம். அப்போ நீங்க இதெல்லாம் பேசுங்க சாதனையா, நீங்க பண்ண சாதனையெல்லாம் பேசுங்க. எதுக்கு அங்க அந்த பாயிண்ட்டுக்கு போறீங்க? நான் என்ன சொல்றேன், ஒரு பிரச்சாரத்தில் நீங்க தான் 10 வருஷத்துல பூரா பண்ணி தள்ளியிருக்குன்னு சொல்றீங்க. அதை ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்கிற நானு. ஃபர்ஸ்ட் அதை பேசுங்கய்யா, அதை பேசுங்க, அதை கொண்டு போய் சேருங்க மக்களுக்கு. கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பேசு. முஸ்லீம்ல வந்து முஸ்லீம் கம்யூனிட்டி உண்மையாலுமே பிரச்சனை தான், அதை பத்தி பேசு. இப்போ முஸ்லீம்ங்கிறதுக்கு நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் பிரதர். இவங்க எவ்வளவு தூரம் வந்து இவங்க நேசிக்கிறான்னு சொல்றேன் பாருங்க. இங்கிருந்து பங்களாதேஷ்க்குங்க கம்ப்ளீட்டா நூல் வந்து கிட்டத்தட்ட சப்சிடியில போயிங்க. அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா துணி வந்து கீழே இறங்குறது வந்து சப்சிடைஸ்டா, ஐ மீன் ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உள்ள இறங்குதுங்க. அதாவது நாம மேனுஃபேக்சர் பண்ற காஸ்ட்டை விட பங்களாதேஷ்ல இருந்து உள்ள வாங்குற துணி வந்து மரம் சீப்புங்க. அதனால இங்க திருப்பூர்லாம் பாத்தீங்கன்னா தொழிலே அடிபட்டு போய் கிடக்குது. இதை பத்தியெல்லாம் அப்புறம் அது பங்களாதேஷ் என்ன இந்து நாடா இல்ல புத்த நாடா? அது என்ன நாடு? அது முஸ்லீம் நாடு. அப்போ உங்களுக்கு தேவைன்னா முஸ்லிம்ஸ் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுவாங்க.
இப்போ எலெக்ஷனுக்கு வேணும்னா முஸ்லீம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டு ஆடாடுன்னு ஆடுறது. இது என்ன? அது அது அதை விட ப்ரோ எனக்கு இன்னொரு என்ன ஒரு வருத்தமா இருக்குன்னா, இவர் ம் இந்த மாதிரி பேசும்போது ம் அவங்க 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 இருக்க அவங்க 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 கட்சியில இருக்க ஆளுங்களாம் இதை வந்து பிளைண்டா சப்போர்ட் பண்றாங்க ப்ரோ. இல்ல இப்ப அதுதான் சொல்றேன் பிரதர். நான் என்ன சொல்றேன், அது எவ்வளவு பெரிய 2006ல ஒரு நம்ம 2006 மைண்ட் செட்டை வந்து எப்படி மாறி இல்லைங்க, இருக்குன்னு பாருங்களேன். 2006ல மன்மோகன் சிங் வந்து ஏதோ பேசியிருக்காரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் ஏதோ இருக்குன்னு. 2006ல இருக்கிற தோண்டி போட்டு உட்காந்து அதை விடுங்கயா. சரியா, அவங்க சரியில்லைன்னு தான் உங்களுக்கு வந்து ஆட்சியை கொடுத்தாங்க. கரெக்ட் ப்ரோ, ஆ? எக்ஸாக்ட்லி. அவங்க சரியில்லைன்னு தான் நான்லாம் இப்ப வந்து ஆ, 2019 போட்டது காரணம். ஓட் ஆ, போட்டு இப்ப வந்து இவங்க நான் அகைன்ஸ்டாவே போயிட்டேன் ப்ரோ. ஏன்னா இவங்களோட அந்த இந்த ஹிந்து முஸ்லீம் ஹேட்டை வச்சு இவங்க மூவ் பண்ற அந்த ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் வந்து ஆ. ரொம்ப கேவலமா இருக்கு ப்ரோ சில இல்ல இடத்துலலாம். அதை தான் சொல்றேனுங்க. அப்போ அதான் இது பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர். என்னன்னா இப்ப அகமது பிரதர் சொல்றாரு. ம். பாவங்க. என்னன்னா சத்தியமா ரொம்ப பாவம். இல்லைங்க, ரொம்ப ஒரு டிப்ரெசிங்கா இருக்குங்க. நீங்க நம்ம பொறந்து வளர்ந்த நாடு, நம்ம பொறந்து வளர்ந்த வளர்ந்த நாட்டிலேயே நம்மள செகண்ட் சிட்டிசன் மாதிரி கன்சிடர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்ட்லி ப்ரோ. வாழ்றதுக்கே அவ்வளோ அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. அதுவே நாம நாம வந்து நமக்கு தெரியறது இல்ல. பட் அவங்களுக்கெல்லாம் வலிக்குங்க. அது அப்படி பண்ணவே சத்தியமா கூடாது. வணக்கம். நீ வேற ஏதாவது சொல்லி ஓட்டு கேளுங்கய்யா. ஓட்டு கேட்கறதுக்கு வேற வழியே இல்லையான்னு. எத்தனையோ இருக்குது. அத ஓட்டு நீ ராகுல் காந்தி வந்து ட்ரோல் பண்ணு, நீ இந்திரா காந்தி ட்ரோல் பண்ணு, நீ சோனியா காந்தி ட்ரோல் பண்ணு. அரசியல் தலைவர்களுக்குள்ள சண்டை போட்டுக்கோ. ஒரு கம்யூனிட்டி என்ன பண்ணுச்சுங்கிறேன் நான் உன்னைய. ஒரு கம்யூனிட்டி உன்னை என்ன பண்ணுச்சுங்கிறேன் நானு. ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ரொம்ப வெரி வெரி பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் சாந்த் ப்ரோ. அது ஆனா அதை விட பெயின்ஃபுல் என்னன்னா ப்ரோ, நம்ம மக்கள் வந்து அதை டாலரேட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அது இதை விட டாலரேட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் அகைன்ஸ்டா பேசாம இருந்தா கூட பரவாயில்ல. சில பேரு அதுக்கு ஃபாரா பேசுறாங்க. அதாவது இவர் சொன்னது கரெக்ட் தான் அப்படி பேசுறாங்க இருக்காங்க பாருங்க. அதை இல்ல பார்த்தா என்ன கரெக்ட்டுங்க? ஆமா, அது நீங்க எப்படி சொன்னது அது எப்படி கரெக்ட் ப்ரோ தான். கரெக்ட்? மன்மோகன் சிங் அப்படிதான் சொன்னாரு அப்படின்னு அப்படி சொல்றாங்க. இல்லங்க. நான் என்ன இல்ல சொல்றேன், தப்பு. அததான் சொல்றேன் அகமது ப்ரோ. நான் என்ன சொல்றேன், மன்மோகன் சிங் சொன்னதுக்கு தான் ஆட்சிய மாத்தி உங்களுக்கு தந்திருக்காங்க. ரைட்டா? சரி, அவர் சொன்னதாவே வச்சுக்குவோம். சொன்னதாவே இருக்கட்டும். சொன்னதாவே இருக்கு. அவரு சரியில்லைன்ட்டு தான் உங்களுக்கு ஆட்சிய மாத்தி 10 வருஷம் ஆட்சி தந்திருக்காங்க. என்னங்க? இதுல நெறைய முஸ்லீம்களும் உன்னை நம்பி ஓட்டு போட்டுருக்காங்க. கரெக்ட்டா? நெறைய தொகுதியில எனக்கு தெரியும். முஸ்லீம்களும் உங்களை நம்பி நீங்க நல்லாட்சி தருவீங்கன்னு ஓட்டு போட்டுருக்காங்க. உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு ஐ திங்க் முக்தார் அப்பாஸ் நக்வியா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் தலைவர்களும் உள்ள வந்து இன்னைக்கு வந்து உள்ள மினிஸ்டர்ஸா, உள்ள வந்து நெறைய தலைவர்கள் இருக்காங்க முஸ்லீம் தலைவர்கள். அப்படிங்கிறப்போ, இது இன்க்ளூசிவா தானே நீங்க பேசணும். பிரித்தாள்றத பேசக்கூடாது இல்லையா? அவங்களும் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் நேஷன் தானே. அப்ப அது அவங்களுக்கு வலிக்கும் இல்லையா? அதெல்லாம் ஜஸ்ட் ஜெனரல் தானே. அது அது யோசிக்கணும் இல்லைங்களா? ஸோ வெரி அன்ஃபார்ச்சுனேட்டுங்க. வெரி அன்ஃபார்ச்சுனேட்டு. ஆ தெரியல, இது டெஸ்பரேஷன்ல பேசுறாங்களா என்னன்னு தெரியலைங்க. பட் பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஒரு டெஸ்பரேஷன்ல பேசுற மாரி தான் தெரியுது. மாதிரிலாம் தெரியல ப்ரோ. இது வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல என்ன வேணா நான் பேசுவேன். அவனை கேட்க இல்ல யாருமே தலைவா, இல்லடா. அந்த பாவம் மாதிரி தான் ப்ரோ தலைவா, இருக்கு. பாவம் தலைவா. இல்ல தலைவா. அது அந்த மோனோபொலி எப்பவுமே இந்தியாக்காக தலைவா. ஆனா அது இவங்களோட இதெல்லாம் பாருங்க ப்ரோ. இவங்களோட வே ஆஃப் ஹேண்ட்லிங்கோ இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் குடுத்து இல்ல அது அதான் சொல்றேனே, இவ்ளோ ஸ்டேட் ஆகட்டும், சென்ட்ரல் ஆகட்டும் சாந்த் ப்ரோ. இது இந்த இந்த மாரியான பேச்சுக்கள் எங்கேயுமே வரக்கூடாதுங்க. அது வரக்கூடாது. அது கண்டிப்பா ம். வரக்கூடாது தான் ப்ரோ. ஆனா இவங்க கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் வந்து உடைக்கணும்னா கண்டிப்பா இவங்க வந்து ஒரு ஒரு வாட்டி வெளில வைக்கணும் ப்ரோ இவங்கள. இல்ல இல்ல நான் திருப்பி சொல்றேன் பிரதர். நம்ம எந்த பிரதர் 10 வருஷம் ஆட்சிக்கு வந்து ஒரு வாய்ப்பு குடுத்துட்டோம். மாறுனா ம். சந்தோஷங்க. ஏன்னா புதுசா உள்ள வருவாங்க. கொஞ்சம் டெமோக்ராட்டிக்கா இருக்கும். அண்ட் இன்னொன்னு பிரதர், அப்சல்யூட் பவர் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு குடுக்கவே கூடாது பிரதர். எக்ஸாக்ட்லி. ஆ அந்த நீங்க அது ஃபீலே அது யாருக்கும் குடுக்கக்கூடாது. எந்த கட்சியாகட்டும் சரிங்க. இந்த கிளீன் மெஜாரிட்டி வந்ததுனாலே அவனுங்க அந்த வேலைய கட்ட ஆரம்பிச்சுடுறானுங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி இன்னொரு ரீஜனல் பார்ட்டிகள்லாம் சப்போர்ட் இருந்தா தான், ரீஜனல் பார்ட்டியோட பார்ட்டிசிபேஷன் இருந்தா தான், ஓரளவுக்கு ஜனநாயகமாவே இருக்குங்க. நீங்க வந்து கண்டிப்பா. பார்த்தீங்கன்னா, நல்லா தெரியும். அப்பல்லாம் கம்யூனிஸ்ட் நல்லா இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் சப்போர்ட்ல காங்கிரஸ் ஒரு தான் ஜெயிச்சது. ஐ திங்க் 2000 2003 டூ 2008 சம்வேர் அரவுண்ட் தட். அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க பாலிசி வந்து எந்த பாலிசியுமே கம்யூனிஸ்ட் அப்ரூவல் இல்லாம நிறைவேற்றவே முடியாது. அப்ப கம்யூனிஸ்ட் ஆக்சுவலா ரொம்ப நல்ல நல்ல திட்டங்கள்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த இதெல்லாம். அதே மாரி ஏதாவது மக்களுக்கு எதிரான திட்டம்னா, கம்யூனிஸ்ட் போய் அத அப்போஸ் பண்ணுவாங்க. இப்பதான் எங்கேயுமே எவனுமே இல்லையே! நீங்க இங்க நிறைவேற்றினா பூரா போய் டேபிள தட்ட வேண்டியது தான். டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிற வேண்டியது தான். எவன் தான் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அவனை காமெடி பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாய்ங்க. ஸோ ஒரு காமெடி
காமெடின்ற விட இப்ப அவங்க அந்த இடி, இந்த ஐடி ரைடு ஆமா. அதெல்லாம் வச்சு அப்போசிஷன ரொம்ப மடக்குறாங்க ப்ரோ. சும்மாலாம் இல்ல. இல்ல அததாங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிள்ங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் ஐயா அந்த விஷயம் வந்து 4 கோடி ரூபாய் மேட்டர் வந்து அவங்க அது பாத்தீங்களா ஓ ப்ரோ? ஓ ஓப்பனா ஒப்புக வந்திருக்கு அப்படி இப்படிதான் தான் மேட்டர்ன்னு. அப்ப அப்போ இடி வந்து அதெல்லாம் விசாரிக்காதான். என்ன? அப்படியே அனௌன்ஸ்மென்ட்டே குடுக்குறாங்க ப்ரோ. அதெல்லாம் இல்ல இது எங்களுக்கு சப்ஜெக்ட் இல்ல. இது அவுட் ஆஃப் சிலபஸ். இது ஓ என்னய்யா இது? என்னய்யா இது? அப்போ உங்களுக்கு தேவைன்னா மட்டும் பார்த்தீங்கன்னா, சும்மா போட்டு அழுத்துன்னு அழுத்துறது. ஒருத்தன புடிச்சு அமுத்து அமுத்துன்னு அமுத்துறது. அதுதான் பிரசாந்த் ப்ரோ. இப்ப அவங்க இதெல்லாம் பார்த்தா தான் எப்படி தெரியுதுன்னா, ஓ! நான் என்ன வேணா பண்ணுவேன்டா. நீங்க இல்ல. இதெல்லாம் அப்படி நான் ஆடுவேன். இல்ல ப்ரோ. கான்ஃபிடன்ஸ்ல இருக்கேன். ஆனா என்ன எவனும் பண்ண முடியாதுடா. இல்ல. அதுதான் அது ப்ரோ இத சொல்லுது. பண்ணவே அது என்னைக்கெல்லாம் அந்த ஒரு சூழ்நிலை வருதோ, அன்னைக்கு வந்து இந்திய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரிசல்ட்ட காமிச்சுருவாங்கங்க. என்னைக்கெல்லாம் எப்பவுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது இந்திரா காந்தி காலத்துலருந்துங்க. அது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் பவர் ஒண்ணு ஒண்ணு வருதோ, எப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோனோபோலி ஆகும்னு நெனைக்கிறாங்களோ, அன்னைக்கு மக்கள் வந்து வழிய காமிச்சுருவாங்கங்க. ஆனா அது நடக்காதோன்னு எனக்கு லைட்டா பயமா இருக்கு ப்ரோ. ஏன்னா இப்ப நீங்க பாருங்க. அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தா அப்படிதான் ப்ரோ தெரியுது. லைக் இவ்ளோ ஒரு பிரைம் மினிஸ்டர் இவ்ளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. இல்ல ஆனா அது ரொம்ப அதுக்கான ஒரு இல்ல புரட்சியோ, பிரதர். திருப்பி வந்தா அதுக்கான ஒரு என்னன்னா, நான் டிக்டேட்டர்ஷிப் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நானு. திருப்பி வந்தா இன்னும் கொடூரமா இருக்குங்க. இன்னும் சொல்றத கேட்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. என்ன பண்ணணுமோ இன்னும் ஜாஸ்தியா தான் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ இத விட ஜிஎஸ்டி அக்ரெசிவா இருக்கும். ஆமா இன்னும் அக்ரெசிவா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போ ஜிஎஸ்டி பத்தி இன்னைக்கு வந்து அண்ணாமலை அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல உட்காந்துக்கிட்டு எல்லாம் மாத்தப்படும் அப்படின்னு ஃபோன்ல பேசுறாப்படி. ஏய்யா! ம். இதே கோயம்புத்தூர் இங்க தானேய்யா இருந்துச்சு. 2014லேருந்து இங்க தான் இருந்துச்சு. கோயம்புத்தூர் எங்கேயாவது வெளிய போயிடுச்சா? ஏய் எவ்வளவு தடவ நிர்மலா சீதாராமன் அவங்கள வந்து மீட் பண்ணணும். இதெல்லாம் மாத்துங்க. ஏன்லாம் செத்துட்டு இருக்கோம்னு எவ்வளவு தடவ பேசியிருப்பாங்க கோயம்புத்தூர்காரங்க. ஒரு வாட்டி என்னைக்காவது ஆமா ப்ரோ. எ அ என்னைக்காவது அவன் காது குடுத்து கேட்டுருக்கியா? அப்ப எலக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஃபோன் எடுத்து பேசி உன்னை கோயம்புத்தூர் சிங்கப்பூர் ஆக்காம நிறுத்தவே மாட்டாய்ங்க போல. என்னங்க திடீர்னு அந்த பாத்தீங்களா? அந்த அரகன்ஸ் ப்ரோ. இப்ப நீங்க நிர்மலா சீதாராமன்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்டரா போட்டுருக்காங்களா? அவங்க எவ்ளோ அரகன்ஸா பேசுறாங்க பார்த்தீங்களா? ஒரு 2 இயர்ஸ் அதான். பேக்கோ, 1 இயர் பேக்கோ ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு ஃபங்ஷன் நடந்துச்சு. சம் ம். இண்டஸ்ட்ரி ஃபங்ஷன். அப்ப ஒருத்தர மேல கூப்ட்டு அசிங்கப்படுத்துற மாரி பண்ணுவாங்க. நீங்க ம். பார்த்திருக்கீங்களான்னு தெரியல அந்த வீடியோ. ம். மேல கூப்ட்டு "நீ யாரு? நீ எந்த என்ன பிசினஸ் பண்ற? என்ன மைக்ல சொல்லு" அப்படி இப்படின்னு பேசி அவர ம். அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க. இவங்க இல்ல வந்து அது ஃபார் த பீப்பிளான்னு பார்த்தா சத்தியமா எனக்கு என்னமோ இல்ல கண்டிப்பா பிரதர். கிடையாதுன்னு அது தோணுது. இல்ல இல்ல பிரதர். நான் என்ன பிரதர். கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் நான் இல்ல இல்ல ப்ரோ. நீங்க அதுதான் அக்செப்ட் பிரதர். பண்ணுங்க, பண்ணாதீங்க. ஆனா அந்த வே யூ ரெஸ்பாண்ட் பேக் இருக்குல்ல, அது யா, யா, வந்து யா. கம்ப்ளீட் அரகன்ஸ். எஸ், எஸ். நான் தான்டா, யார்றா நீங்க? இல்ல என்னடா பண்ண சாந்த் முடியும்? பிரதர் அந்த அது மாரி. அப்படி. ஒரு ஜனநாயகத்துல நான் சிம்பிளா சொல்றேங்க. ஒரு 7,00,000 ஃபாலோவர் இருக்கிற ஒரு ஒரு ட்விட்டர் யூசர் நானு. எக்ஸ் யூசர் நானு. ஓ! நானே அரகன்ட்டா இருந்தேன்னா 3 மாசத்துல அழிஞ்சு போயிருவேன். எ கண்டிப்பா ப்ரோ. ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. என்னங்க, இப்போ நான் ம். நான் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு, நான் தான் பெரிய இவன் அப்படின்ட்டு உங்கள யாரையுமே பேச விடாம, நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கரெக்ட்ன்னு பேசுனேன்னு வச்சுக்கங்களேன், பார்ப்பீங்க. எவன்டா அவன்? இவன் பாட்டுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்கான்ட்டு. எல்லாரும் சேர்ந்து இப்ப நான் வந்து என்னோட ப்ரொஃபஷன்ல, என் தொழில்ல நான் வளரணும் அப்படின்னா, உங்கள எல்லாத்தையும் இன்க்ளூசிவா எல்லாரும் பேசி வளர்ந்தா தான் வளர முடியுங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட்ங்கிறது எல்லாத்தோட கருத்தையும் முதல்ல கேட்கணுங்க. அதுதான் கவர்மெண்ட்டே முதல்ல. கரெக்ட் தான் ப்ரோ. அது எங்க ப்ரோ? எங்க கேட்குறாங்க ப்ரோ? நான் இப்ப நான் நம்ம அதான் சொல்றேனே ப்ரோ, தொழில் பண்றதுக்கு அவ்வளோ சிரமமா இருக்குதுங்க. அத்தன சிரமமா இருக்குதுங்க. தொழில் பண்றதுக்குள்ள மண்டையே வெடிச்சு வெளியில போயிற மாட்டேங்குதுங்க. அவ்வளோ ம். பிரச்சனை இருக்கு பிரதர். யாருமே எந்த ஸ்டெப்ஸ்க்குமே பேச மாட்றாங்க பிரதர். ஓட்டுக்கு மட்டும் வந்து கேட்குறாய்ங்க. ஓட்டு போடு, ஓட்டு போடு. எதுக்கு ஓட்டு போடணும்னுங்க? இப்ப நீ பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னா சரி ஓகே பண்றோம். எனக்கு ஒரு 10 ரீசன் சொல்லு எனக்கு. நான் ஏன் ஓட்டு போடணும்? எனக்கு ஒரு காரணம் சொல்லு. நான் போடுறேங்கிறேன் நானு. எனக்கு காரணம் சொல்லு. என்ன பண்ணியிருக்க? என்ன தொழில் பண்றவனுக்கு என்ன பண்ணியிருக்க? இதுதான் கேள்விங்க. மிடில் கேட்டா கிளாஸ்லாம் இப்ப சேவிங்ஸே இல்ல ப்ரோ. சீரியஸா சொல்லணும்னா. எங்கனம்மா அவங்க நீங்க சேவிங் பண்ணுவீங்க? நீங்க என்ன ஒரு ஒரு ரூ. ஒரு 50,000 2 பேரும் சேர்த்து ரூ. 50,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்கா ஃபுட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் சேர்த்தீன்னா ரூ. 10,000 to 15,000 போயிரும். அடுத்து ஆமா. ஃபியூயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேரும் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வர்றீங்க அப்படின்னா, ரொம்ப மினிமலா பார்த்தாலே ரூ. 5,000 to 7,000 அதுக்கு பெட்ரோல். போயிரும். பெட்ரோல் கண்டிப்பா ப்ரோ. பெட்ரோலோட டீசலுக்கு வந்து போயிருது. ஒரு ரென்ட்டுக்குன்னா குழந்தைகள அது வந்து முடிஞ்சிரும். பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது ப்ரோ? ரெண்ட் ஹவுஸ் ரெண்ட். ரெண்ட் ஆ, அது ஆ. ஹவுஸ் ரெண்ட் ஒரு 10 to ஒரு டீசென்ட்டான ஒரு வீட்ல வந்து நீங்க மெட்ராஸ்ல இருக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து 20,000 இருந்தா தான் ஒரு டீசென்ட்டான வீட்லயே இருக்க முடியும். என்னங்க? அப்போ இதுலயே வந்து 30,000 40,000 போயிருதுங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிற காசுல குழந்தைகள வெளியில வெளியில போயிட்டு கூட்டிட்டு போயிட்டு,
ஏதோ அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் கிஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு வர முடியுங்க. மிச்சம் ஒரு 5000 ரூபா இருக்குங்க. மீறி போனால் ஒரு 5000 ரூபா இருக்கும். சிலவங்க என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டை போட்டு இழுத்து செலவு பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து தூக்கி அதில் பண்ணி ரொட்டேஷன்லேயே வாழ்க்கை ஓடுது. இது இப்படிதான் நிறைய பேர் இப்படி தான் ப்ரோ இருக்காங்க. ஒரு ஒரு 1,00,000 ரூபா கூட பேலன்ஸ் இல்லாத 30,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா மெட்ராஸில்? ஏன்னா எங்கே போய் அவன் மிச்சம் பண்ணுவான் பிரதர்? எதில் தான் மிச்சம் பண்ணுவான்? அவன் ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு ஒன்று எதிர்பார்க்குறான். என்னங்க, ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு எதிர்பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கார் ஒன்று வாங்குறான்னு வச்சுக்கோங்க. பேசிக் ரோடு சரியில்லை. சரி கொஞ்சம் ஃபியூவலாவது டீசெண்டான ரேட்டுக்கு இருக்குமா? அது சரியில்லை. நீங்கள் எது எது எடுத்து ஒரு நியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடி தண்ணீர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான குடி தண்ணீர் இலவசமாக கிடைக்கணும் நியாயமாக. எவ்வளோ பேர் நாம குவாலிட்டியான குடி தண்ணீர் இலவசமாக வாங்கி குடிக்கிறோம்? எல்லாருமே கேண்டு வாட்டர் தான். எல்லாமே கேன் தான் ப்ரோ. எல்லாருமே எதிர்பார்க்கறது பேசிக் தான். யாருமே லக்ஸரி எதிர்பார்க்கல. இது எல்லாமே பேசிக். அதை தான் அகமது பிரதர் என்னன்னா பேசிக் கேண்டு வாட்டர் நீ வந்து ஃப்ரீயாக கூட எங்களுக்கு தர வேண்டாம்ப்பா. 50 ரூபா கேன் வாட்டரை எங்களுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு தான். எல்லாத்துக்கும் தான் நல்ல குவாலிட்டியாக. நாங்கள் இல்லாட்டி எதுக்கு போய் இந்த பிஸ்லரி கேன் வாட்டரு அக்வாஃபீனா கேன் வாட்டரை வாங்கணும் எங்களுக்கு தலையெழுத்தா? என்னன்னா அது எல்லா பக்கம் அவங்களால தர்றாங்க இல்லைங்களா? ஆனால் எல்லாத்துக்கும் தர்றதுக்கு திட்டம் இல்லை. அதான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் தர்றதுக்கு எந்த பேசிக் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்சிடைஸ் ரேட்டில் நமக்கு வீடுகள் கிடைக்குதா? வாய்ப்பே கிடையாது. கிடையாது ப்ரோ. வாய்ப்பே கிடையாதுங்க. நாம் வந்து ஒரு நல்ல வீடு வாடகைக்கு வேணும்னா 20,000 ரூபா இல்லைன்னா 2 பிஹெச்கே. நான் சொல்கிறது 3 பிஹெச்கேலாம் மறந்துடுங்க. நான் ஒரு நல்ல 2 பிஹெச்கே 20,000 ரூபா வேணும். அதை நான் சொல்கிறது மெயின் ஏரியாலாம் இல்லை, கொஞ்சம் வெளியில் நான் சொல்கிறேன். உள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா டி நகர்லாம் பார்த்தீங்கன்னா 2 பிஹெச்கேவே 25 ரூபா, கிட்டத்தட்ட 30 ரூபா பக்கம் வந்துடுதுங்க. அவன் எங்கே ப்ரோ வாழுவான் அவன்? சரி அப்படி ஒரு வீடு கிட்ட வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக வச்சுருக்கிறீங்களா? கம்ப்ளீட் லஞ்ச லாவணியம் பூரா வீட்டில் தான் ஏறி நிற்கிது. என்னங்க, கம்ப்ளீட் எல்லாரும் சம்பாதிக்கிறது அந்த வீடு விற்கிறதுல தான். என்ன கேட்குறீங்க? எவனாவது ஒருத்தன் வந்து ஒயிட்டில் கேட்குறீங்களா? கொஞ்சமாவது பிளாக்ல தான் அவனை வந்து கரப்ட் ஆக்குறீங்க ஒரு சிட்டிசனை. அவன் வந்து டைரெக்டாக வந்து ஃபுல் அமௌண்ட்டும் கொடுக்க முடியறதில்ல. அசால்ட்டாக ஒரு ஃப்ளாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு ஃப்ளாட் என்ன பண்ணுறீங்க? அவன் தலையில் கட்டி விடுறது என்ன பண்ணுறீங்க? 80 லட்சம் ரூபா 90 லட்சம் ரூபா ஒரு ஃப்ளாட்டை சொல்லி அவங்க தலையில் கட்டி விட்டுறீங்க. அதில் பில்லர் கரெக்டாக இருக்குதா? அதோட ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி என்ன? அது எங்காவது செக் பண்ண மாட்டாங்க. ஏதாவது இருக்குங்களா? இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க. வெஸ்ட் மினிஸ்டர்னு ஜெயின்ஸ் வெஸ்ட் மினிஸ்டர்னு இந்த அருணாச்சல ரோட்டில் கட்டினானுங்க. ஒரு ஃப்ளாட் கட்டியிருக்கானுங்க. கிட்டத்தட்ட 500 ஃப்ளாட்னு நினைக்கிறேன். அது பூரா பொறியா வந்துருச்சுங்க. முடிஞ்சது அது. அதான் பெரிய இஷ்யூ ஆச்சுல ப்ரோ. அது இல்லை, அதை இடிச்சு கட்டணுங்களாமா. ஆமாம் இடிச்சு கட்டணுன்ட்டாங்க. அது வந்து எம்எல்ஏவெல்லாம் வந்து பார்த்துட்டுங்க இடிச்சு கட்டணுன்ட்டாங்க. இன்னைக்கு பாவங்க அதில் இப்போ இந்த 4 பிஹெச்கேலாம் நிறைய வாங்கியிருக்கானுங்க. எல்லாம் 2 கோடி 1.5 கோடி இதெல்லாம் கொடுத்து வாங்கியிருக்கானுங்க. இப்போ அவன் எக்காரந்து கொண்டு பேங்க்கு டியூ நிறுத்த போறதில்ல. அவன் பில்டரு அழகா காசு அபேஸ் பண்ணிட்டு ஓடிப்பிட்டான். வாங்கினா பாருங்க ஒரு இழிச்சவன். அவன் செத்தான் பிரதர். அவன் பாவம். அவன் இவனுக்கு எப்போ இடிச்சு அதை எப்போ இது பண்ணி இன்னொரு ஃப்ளாட் எப்போ கட்டி. அப்போ இதுக்கெல்லாம் தான் என்னன்னா இதுக்கு ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் கரெக்டா இருந்து நாங்கள் நீங்க ஊழல் 100% பண்ணவே வேண்டாம்லாம் சொல்லலையா? ஐயா சின்ன சின்னது பண்ணிக்கிங்க, நீங்களும் நல்லா இருந்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுக்கு தேவையான அடிப்படையில் கை வைக்காதீங்கய்யா, அவ்வளோதான். அதை மட்டும் பையர் மேல தான் மிஸ்டேக். அவங்க தான் டீடைலா செக் பண்ணனும். அடேங்கப்பா, எல்லாமே செக் பண்ண முடியாது ப்ரோ. இல்ல ப்ரோ, பையர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுண்டர் வந்து இது போவர்ல, செந்தில பிடிக்கிற போவர்ல, பேட்டரி கட்டிட்டு மண்டையில அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு பேட்டரி கட்டிட்டு பில்டிங் இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா சம்சாரமோ புருஷனோ இல்லை பொண்டாட்டியோ போயிட்டு அங்கேயே பில்லர் போடுறப்போ வந்து பாத்தீங்கன்னா குத்த வச்சு உட்காந்துட்டே இருக்கணும். எத்தனை மூட்டை சிமெண்ட்டு பாருங்கப்பா, எவ்வளவு கலவை போடுறானுங்க இப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துங்க ஏங்க, அப்புறம் என்ன இதுக்குடா நீங்கள் வந்து சிஎம்டிஏ அப்ரூவ்னு வைக்கிறீங்க? எதுக்கு ரேரா அப்ரூவ்னு வைக்கிறீங்க? அதெல்லாம் எதுக்கு வைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் அப்போ என்னத்துக்கு அப்ரூவல்? சிஎம்டிஏ அப்ரூவ்டுக்கு எதுக்கு அத்தனை பிரச்சனை ப்ரொசீஜர் வச்சிருக்கிறீங்க? அப்போ தலைவரே ஒரு நிமிஷம் தலைவரே, நீங்க சிஎம்டி அப்ரூவல் ரேரா அப்ரூவல்னு சொல்றீங்க. விக்கிறவனுக்கு அது முதல்ல கார்பரேஷன்ல இருக்கா டிடிசிபில இருக்கானே தெரியல. இதுக்கு எங்க போவேன்? காசாகிரான் சன் சிட்டில போய் 49 லட்சம் தான் போர்டு போட்டிருக்கேன். போய் வீடு எவ்வளவு சரி போய் பாக்கலாம்னு போய் பாக்குறேன். அவன் விக்கிறவன் என்கிட்ட வந்து ஃபுல்லா உட்காந்து ஏவி எல்லாம் காமிச்சான், எல்லாம் பண்ணான். நான் போன உடனே ஃபர்ஸ்ட் கேள்வி அவன்கிட்ட கேட்டேன், சார் இது டிடிசிபில வருமா இல்ல சென்னை கார்பரேஷன்ல வருமானா அவன் கூலா சொல்றான் சென்னை கார்பரேஷன் தான் சார் அப்படின்றான். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கடா தாம்பரம் பண்ணா? இல்ல திருப்பூரூர் எப்படா உனக்கு கார்பரேஷன் ஆச்சு
அப்படின்னா அதான் அப்புறம் மீதி பேட்டை கேட்டு இல்ல சார் டிடிபிசி தான் சார் டிடிபிசி தான் சார் அப்படின்றான். சரி அவனுக்கு ஓகேடா தெரியாது. அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த 49 லட்சத்தை எனக்கு எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறான் பாருங்க. 89 லட்சத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறான். ஏன் இப்ப என்ன போர்டு என்ன பார்த்த உடனே 49 லட்சம் பார்த்த உடனே ஒரு பாமர மக்கள் என்ன பண்ணுவான்? சரி 49ல இருந்து அப்பா அது ஒரு ஸ்டார் போட்டிருக்கான். மேற்கொண்டு ஒரு 5 போய் 6 போச்சுன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 55குள்ளேயாவது முடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் போவோம். அங்க கண்டிப்பா போனோடனே எனக்கு போடுறான் பாருங்க காஸ்ட். ஃப்ளோர் ரைசிங் சார்ஜஸ் 250 rupees per square feet. அதுக்கப்புறமா நானே பார்த்து லொகேஷன் ப்ரிஃபர்ட் லொகேஷன் சார்ஜஸ் 300 rupees per square feet. ப்ரிஃபர்ட் லொகேஷன்னா என்ன ப்ரிஃபர்ட் லொகேஷன்? அந்த அதாவது டவர் கம்யூனிட்டிக்குள்ள 1 டவர் 2 டவர் 3ன்னு போடுறான். இதுல நான் எந்த டவர் பிக்ஸ் பண்றேன்னா அதுக்கு வந்து 300 ரூபாய் நான் பிக்ஸ் பண்றதுக்காக 300 ரூபாய் நான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டணுமா. ஓஹோ அவன்கிட்ட நான் சொன்னேன், ஐயா சாமி எனக்கு டவரே ப்ரிஃபர்ட் லொகேஷனே வேணாம், நீ எந்த டவர்ல எத்தனாவது மாடியில எந்த வீடு கொடுக்குறியோ கொடு, எனக்கு அந்த 300 ரூபாய் கம்மி பண்ணி வேணாம். இல்ல சார் அது 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 கம்பெனி கட்டுப்படி ஆகாது சார், அந்த 300 ரூபாய் நாங்க போடுவோம் சார் கண்டிப்பா அப்படின்றான். சரி இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஒண்ணு சொன்னான் பாருங்க, எனக்கு அதுதாங்க எனக்கு இன்னும் மனசே ஆறல என்னால. என்ன சொன்னானா, சரி சார் இப்போ இதுக்கு வந்து நான் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாம் கட்டணும்னா அதெல்லாம் நீங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவீங்களான்னா, எதுக்கு சார் நீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டணும், இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி சார், கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா ஃபெசிலிட்டி நாங்க உங்களுக்கு உள்ளே கொடுத்துறோம், அப்புறம் எதுக்கு சார் நீங்க கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டணும்னு ஒரு சொன்னாங்க பாருங்க. அவ்வளவுதாங்க, அப்பவே டாடா சொல்லிட்டு வெளியில கிளம்பி வந்தேன் நானு. இது என்ன ஜப்பானா இல்ல கேமன் ஐலண்ட்ஸ் மாதிரி இது ஒரு தனி பிரதேசமா அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்களா உள்ள? இல்ல எதையாச்சும் சொல்லி தலையில கட்டணும்னு பாக்குறானுங்க. இல்ல அவ்வளவுதான் சபரிஸ், மாட்டினானு வச்சுக்க சபரிஸ், நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், மாட்டிட்டானுங்க. அது கிளீனா அது அது விடுவானு பாருங்க, அந்த வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம் அப்படிங்கும்ல, நீ ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஆளு போய் நல்லா இன் பண்ணிட்டு போவாங்க. அது கரெக்டா பார்த்துருவானுங்க, வர்றான்டா பூமர் வர்றான்டா அப்படின்ட்டு. அவனுக்கு கரெக்டா பார்த்து பார்த்தீங்கன்னா போய் உட்காந்து, சார் இதுல 50 அம்யூனிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, சில்ட்ரன் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நீங்க அந்த பக்கம் ராக்கெட் லான்ச் பேட் இருக்குது, நீங்க டெஸ்லா ராக்கெட்டு அடுத்து வரதா போகுதுன்னு அதை நம்பிக்கையா சொல்லுவானுங்க. நீ கம்ப்ளீட்டா டேய் அதெல்லாம் சரிடா, பில்டிங் எப்படி இருக்குது அதை சொல்றா, எவ்வளோடா பீம் போட்டீங்க, யாரா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரு, என்ன சாயில் டெஸ்ட் எடுத்தீங்களாடா, என்ன சுற்றி ஒழுங்கா எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களாடா, புறம்போக்கு இடம் ஏதாவது ஆக்கிரமிச்சிருக்கீங்களாடா, இதெல்லாம் கேளுங்க. அவ்வளோ சீக்கிரம் வாய் திறக்க மாட்டானுங்க. பிரசாந்த் ப்ரோ அந்த பேம்ப்ளெட்லயே வந்து ஃபுல்லா இந்த ஃபெசிலிட்டிஸ் தான் ப்ரோ போடுறாங்க, வேற இந்த நீங்க சொல்ற எந்த இன்ஃபர்மேஷனுமே அவங்க மார்க்கெட்டிங்ல எதுலயுமே இன்க்ளூட் பண்றது. இதெல்லாம் தாண்டி ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது. நீங்க இப்போ நம்ம மெட்ராஸ்ல ஃபிளாட்ல தான் இருக்கிறோம், நீங்க இப்போ இது எல்லாமே சரியா நல்ல ஃபிளாட்டு தான், எல்லாமே சரியா மாட்டிட்டீங்கனாலும் மேல் வீட்டுக்காரன் மட்டும் கொஞ்சம் சைக்கோவா வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சத்திங்க. அதுவும் வந்து நீங்கள் வந்து புதுசாக வாங்கின ஃப்ளாட் சொல்கிறேன் நான். இப்போ எங்கள் ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா நாம் இருக்கிறதுக்கு மேலே ஒருத்தர் நிற்கிறானுங்க ஆள், அவெல்லாம் என்னென்னு நமக்கு தெரிலைங்க. எனக்கு தெரிஞ்ச 2-3 ஏதாவது வந்து சீரியல் மர்டராக இருப்பானாலும் எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகமாக இருக்குது. திடீர்னு ஏதோ குண்டு மாதிரி போடுவான் ப்ரோ அந்த ஹால்குள்ள, டம் 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 அப்படிங்க. அது என்ன நைட் 1 மணிக்கு போடுவான் பிரதர், டமால் டிமிலுக்குவானுங்க. எப்போ பார்த்தாலும் செவத்தை குடஞ்சிட்டே இருப்பானுங்க பிரதர். ஆட்டோ சங்கராட்ட ஏதோ வச்சு பணத்தை வச்சு பூசுறானுங்களா என்ன தெரியாதுங்க, எப்போ பார்த்தாலும் கரகரன்ட்டே இருப்பானுங்க. நீங்கள் அவனுக்கு போய் என்னன்னு கேட்பீங்க பிரதர், ஒரு தடவை சொல்லலாம் 2 தடவை சொல்லலாம், நீங்கள் வேறு என்ன பண்ணுவீங்க? நல்ல வேலை நம்ம வந்து வாடகைக்கு இருக்கிறங்காட்டிக்கு முடியலையே காலி வந்துட்டு போகடா வேணீங்களான்ட்டு வந்துடலாங்க. இப்போ சொந்தமாக வாங்கின நிலைமை இப்போ யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ சீக்கிரம் விற்க முடியாது பிரதர் ஃப்ளாட்லாம். நீங்கள் வாங்கின ஸ்பீடுக்கெல்லாம் விற்கலாம் முடியாதுங்க ஃப்ளாட்டை. சிக்கனது தானுங்க. இல்ல இப்ப எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்களா ப்ரோ? பண்ணலாம் சபரிஷ் ப்ரோ. அவன் என்ன சொல்லுவான், இத்தனை நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் போடலையே, நீங்கள் செக் பண்ணி பாருங்கம்மா. அவன் வந்து செக் பண்ணுறப்போ இவன் டிமில் போடலேன்னு நீங்கள் அவனை என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பெரிய ஐயோ ஃப்ளாட்டெல்லாம் வந்து பிரதர் உண்மையாக சொல்கிறேன், பெரிய லக்கு வேணும் பிரதர். ஃப்ளாட் அமையிறது மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மாதிரி, இந்த மல்டி ஸ்டோரி ஃப்ளாட் அமைதெல்லாமும் இறைவன் கொடுத்த வரம் தான். எங்க உங்களுக்கு கரெக்ட் பிரதர். ஏன்னா அப்ப நான் வீடு வாங்கலான்ற ஐடியா இருக்குது, ஆனா வந்து ரொம்ப பயமா இருக்கு. உங்களை மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு போயிடலாம் எங்கேயாவது அவுட்டர்ல. இல்ல இப்ப நாம பாருங்க, இப்ப வீடு கட்டுறோம், நாம இங்க அம்மா அப்பாக்கு வீடு கட்டி தந்துட்டு இருக்கோம். அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு பிரதர்? முடிஞ்சது ப்ரோ, ஒரு 70-75% முடிஞ்சதுங்க. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பிரதர் அந்த வீடை பார்க்குறப்போ. என்னென்னா வலி தான், கஷ்டம்தான்,
ஆனா ஒரு ரூபா கூட வேஸ்டா போகல ப்ரோ. ஒரு சட்டி சிமெண்ட் கூட அவன் கொட்டல பிரதர் வெளியில. இப்போ ராம்கோ சூப்பர் கிரீட் சிமெண்ட் போடுறோம்னா அந்த 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 சூப்பர் கிரீட் சிமெண்ட் என்ன பண்ணும் முதல்ல எனக்கு தெரியும். ஒரு M25 கிரேடு காங்கிரீட்டை போட்டு தான் இப்போ பரப் காங்கிரீட் எல்லாமே அதான் போட்டுருக்குதுங்க. M25 கிரேடுக்குது நம்ம இருக்குல்லே நம்பர் 1 ரெசிடென்ட்ஸுக்கு என்ன போடுவாங்களோ அந்த குவாலிட்டி தான் போட்டிருக்குதுங்க. உட்காந்து பேசினா அவன் பெஸ்ட்டை தர்றான் பிரதர். உட்காந்து பேசினோம்னா இப்போ ஒரு மேசன்ஸ் கிட்ட எல்லாம் பேசினோம்னா அவன் பக்காவாக பண்ணி தர்றாங்க. இந்த ஒரு 3 மாசத்துல முடியுங்க. முடிஞ்சுதான் லைஃப்க்கு அந்த வீடு போதும் பிரதர். ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்லாம் பெங்களூருங்க. அவர் சொன்னார், ஏங்க மைல்டு எர்த்குவேக் வந்தாலும் தாங்க, நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க, அந்த குவாலிட்டி பண்ணியிருக்குதுங்க. நான் தான் சொன்னேன், தலைவா நான் வந்து டைல்ஸ் கூட கம்மியாக ஒட்டிக்குவேன், அதெல்லாம் அலங்காரம், அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கூட கம்மியாக பண்ணிக்கலாம். அத்தியாவசியம் வந்து பீமும் அந்த ஸ்ட்ரக்சரோட இன்டெகிரிட்டியும் அத்தியாவசியம். ஸோ அதில் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு அதோட பெஸ்ட் என்னவோ அதை கொடுத்துருங்க, நான் உள்ளே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு கோட்டு பெயிண்ட் கம்மியாக அடித்தா ஒன்றும் ஆயிர போகிறது இல்லைங்க. நம்ம ஒரு டைல் வந்து 150 ரூபா டைல் போடணும்னு அவசியம் கிடையாதுங்க, 50 ரூபாய்க்கு போட்டால் போதுங்க. அது பாட்டுக்கு ஒட்டிக்குங்க. ஏன்னா உள்ள ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்க, கரெக்டாக ஆர்கிடெக்ட் வச்சு பண்ணால் அவர் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வெண்ட் விட்டு அந்த சூடான காற்று கரெக்டாக மேலே போய் வெளியில் போகிறதுக்கு வழி பண்ணியிருக்கு அப்படிங்க. ஸோ ஏர் சர்க்குலேஷன் 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குங்க. அப்போது கட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் பேஷனேட்டான ஆர்கிடெக்ட்ஸ் வந்து பிரதர் உண்மையாலுமே இந்த சொசைட்டிக்கு தேவை பிரதர். நீங்கள் ஆர்கிடெக்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்னா அதையவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஹரி படம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இவனுக்கு படியில் நடக்கிறது, கீழே வர்றது, சைடில் எட்டி பார்க்கறது, என்னங்க சும்மா ஒன்றுமே இருக்காது. மேசன் கிட்ட பேசிகிட்டு இருப்பான் 2 பேர்த்திட்ட, அவனுக்கு புரியாத மாதிரி நின்று இருப்பானு. சரி அவன் ரீல்ஸ் எடுக்கிறானேன்ட்டு அவன் கரண்டி வச்சுட்டு 2 பேர் நின்று இருப்பாங்க. எவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங், அதாவது பில்டிங் என்னன்னா ஷோக்கு பண்ணுறோன்னு சொல்கிறது, பர்பஸ் என்னங்கிறது கேட்குறதே இல்லைங்க. இப்போ எங்கள் ஆர்கிடெக்ட்லாம் ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, அண்ணா இந்த பில்டிங் எதுக்கு தேவை, இதுதான் கேட்டாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், எங்கள் அம்மா அப்பா கட்டுறோம், தங்கச்சி எல்லாம் வருவாங்க, அவங்க குழந்தைங்கள்லாம் இருக்குது, அவங்களாம் ஹாப்பியாக ஒரு பிளேஸில் இருக்கணும், இவ்வளோதான் கேட்டாங்க. அதுலேருந்து தான் வரையவே ஆரம்பித்தானுங்க. நிறைய பேர் என்னென்னா இந்த மாதிரி கட்டிக்கலாமான்னா பில்டிங் காமிக்கிறதுங்க, கம்ப்ளீட் காப்பி. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே பில்டிங் கட்ட வேண்டியதுங்க. ஒரிஜினலாக பேஸ்லேருந்து அதை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிலர் தான். அதாவது பட்ஜெட்டை பொறுத்து அவங்க இது பண்ணுவாங்க, இந்த பட்ஜெட்டா இந்த பிளான், இந்த பட்ஜெட்டா இந்த பிளான். இல்ல அகமது ப்ரோ ஆர்கிடெக்ட் வந்து நம்ம எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறது என்னன்னா, ஒரு 20-30 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டினா அதுக்கு வந்து மேசன் இருந்தா போதும்னு நினைச்சுக்கிறோம். அவன் ஆர்கிடெக்ட் அவ்வளோவெல்லாம் சார்ஜ் பண்றது இல்லைங்க, ரொம்ப பேசிக்காக தான் சார்ஜ் பண்றான். 30 லட்ச ரூபா வீடும் ஆர்கிடெக்ட் வச்சு கட்டினா அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வருங்க. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. நிறைய பேருக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். ஆமா பிரதர். இப்போ ஃப்ளை ஆஷ் பிரிக்கை வச்சு கட்டிடுறீங்க, அந்த ஃப்ளை ஆஷ்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சதுனாலே அந்த பிரிக்கை வைக்க மாட்டீங்களா? கொஞ்சம் சூடான பிரிக், அது சூடு தான். அது ஆஷின் என்ன, சாம்பல், அது சாம்பலை கம்ப்ரஸ் பண்ணி உருவாக்குற பிரிக். அது வந்து பயங்கர நல்லதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. செங்கல் நல்லது, ஒரு 4 ரூபா வித்தியாசம் வரும். மொத்த பில்டிங்கே ஒரு 50,000 to 75,000 வித்தியாசம் வரும், அவ்வளோதான் வரும். ஆனால் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து அந்த ஹீட் இன்சுலேஷன் வந்து செங்கல் பண்ணும். ஹாலோ பிளாக், இந்த பிளாக் அந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் வச்சு அது ஓகே நண்பா, நான் இதெல்லாம் பேடுன்னு சொல்ல. ஆனால் செங்கல் இஸ் ஆல்வேஸ் த ப்ரிஃபர்ட் சாய்ஸ் நண்பா. நீங்கள் இல்லைன்னா நீங்கள் காலங்காலமாக நீங்கள் பாரம்பரியமாக நீங்கள் எடுத்து பாருங்கள், 200-300 வருஷமாக நீங்கள் செங்கல்ல தான் வீடுகள் கட்டியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவன் ஏன் கட்டினா அப்படின்னு நீங்கள் நம்ம யோசிச்சாலே உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். செங்கல் வந்து நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூடாகும் போது உள்ளே கூலாக வச்சுருக்கிறதும் வெளியில் ரொம்ப கூடாகும் போது நம்ம ஓரளவுக்கு வார்ம் தரதும் தான் செங்கலோட குணங்க. அப்படிங்கிறப்போ பெஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச செங்கல் ப்ரோ. வீடு கட்டுறதுக்கு வந்து பெஸ்ட் சாய்ஸ் செங்கலுக்கு. நம்ம அந்த காஸ்ட்டு சேவ் பண்ணணுன்ட்டு நிறைய பேர் ஃப்ளை ஆஷ் போயிடுறாங்க. ஃப்ளை ஆஷ் வந்து தெரிலங்க, அது எவ்வளோ பெரிய, நான் தப்பு சொல்லலை, பட் பயங்கரமான சாய்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ராஜசேகர் ப்ரோ ஏதோ கை தூக்கிட்டே இருந்தீங்க, ஏதோ சொல்லுங்க ப்ரோ. டி ராஜசேகர் ஏதோ ஹெல்ப் கேட்டிருந்தாரு, அவர் பேசவே மாட்டாரு. ஸ்பீக்கர்ல தான் இருக்கீங்க பிரதர், பேசுங்க. பிரசாந்த் ப்ரோ, இந்த கூலி டீசர் பத்தி பாத்துட்டீங்களா? ஜஸ்ட் பார்த்தேன் பிரதர், பார்த்தேன். ஓகேவா இருக்கு, தெரில இன்னும் பில்ட் ஆகுமா என்னமோ, அதனாலே எதுவும் பெருசாக பேசல சீரியஸா. இது ஜெயபிரகாஷ் ஒரு பில்டர், அதங்காட்டிக்கு அவர் பேசினாரா நல்லா இருக்கும். ஆட் பண்ற ஜெயபிரகாஷ் ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ பாய் ப்ரோ, நான் கிளம்புறேன். குட் நைட். ஓகே நண்பா, குட் நைட் நண்பா.
ஆனா நீங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் நாங்க பண்ணீங்க கோயம்புத்தூர்ல? 3800 வரும்னு நினைக்கிறேன் brother. கீழே மேலே ரெண்டு செட்டிங்க. வித் இன்டீரியரோடயா? ஆமா நண்பா, வித் இன்டீரியரோட. ஓகே 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 ஓகே. மதுரையிலேயே அந்த ரேஞ்ச் வந்துருது. இல்ல 3000 இல்ல 3800 ரூபா இல்ல வித் இன்டீரியரோட இன்னும் கம்மி தான் வரும் நண்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3002. ஏன்னா நாமளே கட்டுறங்காட்டி கொஞ்சம் கம்மி தான் வருது. ஓகே ஓகே. வந்துரும் அந்த ரேஞ்ச் வந்துரும் ஜெயபிரகாஷ் bro. அந்த ரேஞ்ச் வந்துரும். பிரைஸ்ல எப்படி இருக்கு அங்க? சிமெண்ட் ரேட் இதெல்லாம் எப்படி இருக்கு? சிமெண்ட் ரேட் வந்து இப்போ 80 ரூபா ஏறி இருக்குது ப்ரோ. 300 இதுதான் இந்த ராம்கோ சூப்பர் கிரீட் போடுறோம். 350 ரூபா 55 இருந்தது. இப்போ 430 ரூபா ஆயிப்போ சிமெண்ட். ஆமாங்க. அதே மாதிரி இது வந்து எம்சாண்ட் வந்து 14,000 ரூபா இருந்ததுங்க. இப்போ கிட்டத்தட்ட 18,500 ரூபாயும் ஆயிப்போச்சுங்க. 14,500 ரூபாய் இருக்கு. மதுரையில விட ரேட் கொஞ்சம் கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ. இப்போ எம்சாண்ட் இன்னுமே விலையேற மாட்டேங்குதுங்க. மதுரையோட ரொம்ப கூட தான் இருக்கு. இங்க ஓரளவு பரவாயில்ல. நாங்க கேள்விப்பட்டது கோயம்புத்தூர்ல கம்மியா இருக்கும்னு கேள்விப்பட்டோம். ஆனா நீங்க சொல்ற ப்ரோ ரொம்ப கூட. இல்ல ப்ரோ. அங்க என்ன ப்ரோ, என்ன சிமெண்ட்ல என்ன விலை வருதுங்க? இப்ப நான் டால்மியா வந்து 340 எடுத்தேன். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது வந்து டால்மியாவும் அல்ட்ராடெக்கும் கொடுக்குறோம். 340 345 அவ்வளவுதான் வருதுங்க. அவ்வளவுதான் வருது. 345 வருது, அல்ட்ராடெக் வருது. இங்க எல்லாம் 430 பண்ணிட்டானுங்க பிரதர். ஓ ரொம்ப ஜாஸ்தியா. நான் வந்து பல்கேஜா வந்து 100 பேக்ஸ் எடுத்துருவேன். இல்ல அதுதான். இப்போ நீங்க கான்ட்ராக்டருங்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு அந்த கான்ட்ராக்டர் ரேட்ல வரும் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அது நீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் அதுல மிச்சமாகும். இப்ப நாங்க ரீட்டைல எடுக்கிறங்காட்டிக்கு ஏன்னா 50 மூட்டை தான் எடுக்கிறேங்க. அது 350 தான் இருந்துச்சுங்க. 350 தான் இருந்துச்சு. 350 இருந்துச்சு. இப்பதான் 430 இருக்குதுங்க. இப்போ ஒரு 25 நாளா தான் இருக்குதுங்க. 430 இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. நாங்க பூச்சிக்கு வந்துட்ட ப்ரோ. கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அதனால எங்களுக்கு பெரிய மணலா பூச்சிக்கு பீ சாண்ட் இல்ல மணலா ப்ரோ? பீ சாண்ட் ப்ரோ. மணல் நல்ல மணல் எங்க ப்ரோ இருக்கு? அது பூரா மணல் கிடையாது. அது எல்லாமே மிக்சிங் தான். நாங்களே ப்ரிஃபர் பண்றதே கிடையாது. எந்த கஸ்டமருக்குமே இப்படி சொல்றது கிடையாது. அது அவங்க வாங்கி தரேன்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தா அது எல்லாமே கலப்படமா தான் வருது. இல்ல ப்ரோ, கலப்படங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏதோ கடத்தல் பண்ற ஃபீலிங்ல தான் மணல் கொண்டு வரானுங்க. ஆமா கண்டிப்பா. அது நாம் பீ சாண்ட்னா நம்ம ப்ராப்பரா குவாரியில இருந்து நம்ம ப்ராப்பரா வாங்கிக்கலாம் நம்ம. இங்க கரூர் பீ சாண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதேதான் ப்ரோ. கரூர் பீ சாண்ட் நல்லா வாஷ் பண்ணி தர்றாங்க ப்ரோ. நல்லா வாஷ் பண்ணி தர்றாங்க. நல்லா ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி தர்றாங்க. அதனால உங்களுக்கு தெளிவா இருக்குதுங்க. எம்சாண்ட் பீ சாண்ட் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரி, நீட்டா இருக்குதுங்க. பிளாஸ்டிக் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் லேபர்ஸ் கொஞ்சம் வேலை பார்க்கறது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். என்ன இருந்தாலும் கியூரிங் வந்து கரெக்டா பண்ணுங்க. அது ஒரு பெரிய இதுங்க. ஏன்னா செவரு வச்சோடனே கரெக்டா கியூரிங் அந்த ஒரு 5 நாள் கியூரிங் பண்ணாதான் செட் ஆகுதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது அப்புறம் அது கூட அப்புறம் இவ்வளவு வீடு கட்டுறோம், நம்ம வீடு கட்டுறோம். அதை விட என்ன ஒரு வேலை அதுங்காட்டிக்கு. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் காலில் போய் வேலையே தான் பைப்பை பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறதுங்க. சௌரியத்துக்கு அடிச்சு விடுறதுங்க செவத்துல. ஆனா நீங்க 1 இயர் கழிச்சு பெயிண்டிங் பண்ணுங்கடா. என்ன இருந்தாலும் ஒரு உடனே பெயிண்டிங் பண்ண வேண்டாம். ஆமா ஆமா கண்டிப்பான முறையில 1 இயர் கழிச்சு நீங்க பெயிண்டிங் பண்ணீங்கன்னா அந்த நம்மளுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அடிக்கடி நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டிய வேலையே வராது. 1 இயர் கட்டுறதுக்கு 1 இயர் எடுக்கிற மாதிரி பெயிண்டிங் பண்றதுக்கு ஒரு 1 இயர் எடுத்துக்கங்க. நான் கஸ்டமருக்கு வந்து இப்போதைக்கு ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணி விட்டுறலாமா? ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. இப்ப அழகுபடுத்துறதுக்குன்ற நம்ம பார்க்க கூடாது. அழகுலாம் இல்ல ப்ரோ. ப்ரோ நான் வீடு கட்டுறது நீங்க நம்பாட்டீங்க. எங்களுதுல ஒரு பார்டர் ஒரு எலிவேஷன் கிடையாதுங்க. ஸ்ட்ரக்சர்லயே லைட்டா எலிவேஷன் வந்துருங்க. அவ்வளவுதான். நான் சொல்லிட்டேன். இது இந்த அழகு இந்த சிங்காரம் எல்லாம் பண்ணி நாளைக்கெல்லாம் கிளீன் பண்ற கால் இல்ல ப்ரோ அதுக்கெல்லாம். அதனால பார்டர்ஸே வேணாம்னு சொல்லிட்டேன் நான். அதெல்லாம் வேணாம் சாமி. நீங்க சீலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இது பண்ணணும் அது பண்ணாங்க. அதெல்லாம் வேண்டாம் சாமி, பேசிக்கா பண்ணி விட்டுருங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டுருங்க. 1 இயர் கழிச்சு பண்ணா உங்களுக்கு நல்லா இப்போ ஒயிட் வாஷ் பண்ணி பட்டி பாத்துடலாம் குதிரப்போ. இல்ல ஒயிட் வாஷ் பண்ணிட்டு பட்டி பாத்துருங்க. பட்டி பாத்துட்டீங்கன்னா எப்படி தேய்ச்சிட்டு பிரைமர் அடிக்கிற மாதிரி வரும். ஓ சரிங்க. ஏன்னா இப்ப பட்டி பாட்டு மட்டும் நிப்பாட்டிட்டோம்னா அந்த பட்டி வந்து உங்களுக்கு அந்த செங்கலோட ஈரத்துக்கு அப்படியே நல்லா கிரிப்பா பிடிச்சுக்கிறோம். அப்ப தேய்க்கிறதுக்கு வராது, ஸ்மூத் பினிஷிங் வராது நம்மளுக்கு. அதனால நீங்க வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டு 1 இயர் கழிச்சு வெயிட் பண்ணி நீங்க பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கிறது தான் உங்களுக்கு பெட்டர். இதுல என்ன ப்ரோ இந்த ப்ராசஸ்னால இந்த டிலே பண்றதுனால என்ன ஆகும்?
உங்களுக்கு அந்த மைனர் வெடிப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒயிட்ல நம்ம அந்த நம்ம இது ஒயிட் வாஷ்லயே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதே நம்ம பட்டி பார்த்துட்டோம்னா அது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த பட்டி தான் வெடிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா நம்ம திருப்பி பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா திருப்பி அது வந்து டைம் ஆக உங்களுக்கு வந்து எலாங்கேஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த கிராக்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்போ இன்டீரியர்லாம் எப்படி பிரதர்? இன்டீரியர்ல என்ன பண்றது? இன்டீரியர்லாம் அதான் சொல்றேன்ல, அந்த ஒரு வருஷம் டைம் ஒரு வீடு எடுத்துட்டீங்கன்னா 16 மாசம் ஆகும் ப்ரோ. அந்த 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 16 மாசம் ஆனாதான் நீங்க அந்த வேலையை நீங்க தொடர மாதிரி வச்சுக்கணும். நம்ம அவசரமா கட்டி உள்ள போறதுக்கும் இந்த மாதிரி டைம் எடுத்து நம்ம பண்றதுக்கும் ஒரு நல்ல நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வீடு பொறுத்த வரைக்கும். அது கஸ்டமர்ட்டையுமே நாங்க அப்படிதான் சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம டைம் எடுத்து பண்ணதான் உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்டே கிடைக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு பிரதர். உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நல்ல ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னன்னா பிரதர், அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா ஒரு மணி மேக்கிங் மிஷின்னே நினைச்சுக்கிறாங்க. அது கிளையண்ட் வந்து நம்மளை நம்பி ஒரு 50 வருஷம் கிட்டத்தட்ட வாழ்ற ஒரு இடத்த நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. நான் எவ்வளவு கரெக்டா கொடுக்கணுங்கிற அந்த சிரத்தை இருக்கு ப்ரோ. நிறைய பேர் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீப்புள் என்னன்னா ஒரு முன் அனுபவம் ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம பில்டிங்கை கட்டிடுறாங்க. நிறைய பில்டிங்ல காத்து லைட்டே உள்ள இல்ல ஜெயபிரகாஷ் ப்ரோ. அதான் நாங்கெல்லாம் வந்து வென்டிலேஷன் வந்து எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டோம்னா 4 பக்கமும் கிராஸ் வென்டிலேஷன். அப்படி மதுரையில எல்லாம் பாத்தீங்கன்னா அத்துக்கு தான் முக்காவாசி வீடு கட்டுவாங்க. அது காம்பவுண்டாலே இருக்காது. அதுக்கெல்லாம் ப்ராப்பரா ஓடிஎஸ் கொடுத்து வெளிச்சம் கொடுத்து, சில பேர்லாம் ஜன்னலே வேணான்பாங்க. நாங்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம். கண்டிப்பா ஜன்னல் கொடுத்தாலும், ஜன்னல் கொடுக்கலன்னா நம்மளோட ஹீட் எப்படி வெளியில ஏறும், வெளியில இருக்கிற காத்து எப்படி உள்ள வரும், அது நமக்கு நோய் தான் வர ஆரம்பிச்சோம். இது ஜன்னலோ நிறைய பேரு என்னன்னா வீடு உள்ள ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்ட்டு ப்ரோ. இந்த சின்ன இந்த 3 சென்ட் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த 2 சென்ட் சைட்ல எல்லாம் அந்த செவருக்கு பின்னாடி அந்த கேப் கூட தராம பின்னாடி ஒரு வீடு இருக்குதுங்க. அப்படியே தூக்கி ஒரு இது வைக்கிறாங்க. நீங்க உள்ள பார்த்தா வெறும் இருட்டு மட்டும் தான் இருக்குதுங்க. அந்த வீட்டுக்குள்ள இருட்டு தான் இருக்கு. அப்படிதான் இருக்கும். அது வந்து தப்பு ப்ரோ. அது இப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு சூரிய வெளிச்சம் நம்மளுக்கு இயற்கையா கொடுக்குது. அந்த இயற்கையை நம்ம உள் வாங்கி வச்சுக்கணும். நம்ம கரெக்ட். அதுதான் நம்மளுக்கு ஒரு இன்ஜினியரா நம்ம வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட நாங்க பேசும்போது இயற்கையை நம்ம உள் வாங்கிடணும். நம்ம அதை வாங்கினாலே அது ஒரு பில்டிங்கே வந்து ஒரு நல்ல விஷயமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவே நடக்கும். அதுதான் நாங்க வந்து சொல்றது. மேஜரா ஃபோக்கஸ் பண்ணி சொல்றதே அதுதான். 4 பக்கமும் வென்டிலேஷன் இருக்கணும். ஒரு ரூம் இருந்தா ஒரு ஜன்னல் இருக்கணும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இருட்டதான் பிடிக்கணுன்ற மாதிரி எல்லாம் இருப்பாங்க நிறைய கஸ்டமர். அது வந்து அது அவங்களுக்கு புரியாது. நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து அவங்க என்னடா இப்படி கட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து உடைச்சு ஜன்னல் வச்சு கொடுக்கலாம். ஏகப்பட்ட வேலைலாம் நாங்க பார்த்துருக்கோம். அது அவங்களுக்கே அது வந்து கம்ஃபர்டபிள் இல்லாம போயிடும். புரியுது. அதனால அதாவது காஸ்ட் கம்மி பண்ணணும், இது பண்ணணும்ன்றதுக்காகவே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய அவாய்ட் பண்றாங்க. அது எதுக்கு செலவு பண்ணணுமோ அது எதுக்கு கரெக்டா செலவு பண்ணணும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த நம்ம செங்கல் செலவு பண்ணணும், அது ப்ராப்பரா நம்மளுக்கு அது நேச்சுரலா இருக்கு, அதுக்கு நம்ம செலவு பண்ணணும். மரத்துக்கு செலவு பண்ணணும், அது கரெக்டா ப்ராப்பரான மரத்துக்கு நம்ம செலவு பண்ணணும். இப்ப வந்து அது கால்குலேஷனா யூபிவிசி எல்லாமே வந்துருச்சு. அதெல்லாம் வந்து அதெல்லாம் பார்க்காம நிறைய பேர் வந்து பிளைண்டா ஒரு விஷயத்த எடுத்துட்டு போறாங்க. இந்த இதுல இது செலவு கம்மியாகும், இது இல்ல செலவு கம்மியாகும். இப்ப யூடியூப்ல நிறைய வந்து வந்துருது. அது ஆமா. என்னன்னா சீப்பா முடிக்கிறேன்ட்டுங்க. ரைட்டு, சீப்பா முடிச்சிடுறாங்க. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு வருஷம் ஒரு தாட்டி வெடி பொண்ணு வருது, பஞ்சாயத்து ஒண்ணு வருது. அப்ப அதுக்கு செலவு பண்ணி தானே வரீங்க. கண்டிப்பா ஒரு தடவை ஒழுங்கா பண்ணிட்டு அந்த செலவே இல்ல ப்ரோ. 20 வருஷம் கண்டிப்பா அது சூப்பரா இருக்கும். ஒரு ஒன் டைம் தான் ப்ரோ. அதுக்கு டைம் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதுக்குண்டான பட்ஜெட் அலோகேட் பண்ணி பொறுமையா வேலை பார்த்தா கூட ஒரு வீடை வந்து அம்சமா கொண்டு வந்துடலாம். நாங்க அப்படிதான் சொல்லுவோம். ஒரு 14 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு வீடுக்கு வந்து 14 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. பேசிக்கா பிளான் அப்ரூவல்ல இருந்து ஃபினிஷிங் பண்றது வரைக்கும். அவசரப்படுத்தி வேலையை முடிச்சோம்னா அந்த கடைசியில ஏதாச்சும் ஒரு குறையா வைக்கும் போது நம்மளுக்கு அது வந்து மனசு வருத்தமாயிடும். ஏன்னா நாங்க வீடு கட்டி கொடுக்குறோம்னா ஒரு ஹாப்பியோட வெளியில வரணும் பார்ப்போம். அந்த ஹாப்பினஸ் வந்து சில கிளைண்ட்டுக்கு இவ்வளவு காசு கொடுத்துட்டோமே, இவ்வளவு டைம்குள்ள போகணுமேன்ற ஒரு இது இருக்கும். ஆனா அந்த தப்பு யாருமே பண்ணக்கூடாது.
15 மாசம் புரியுது பொறுத்தவங்க இன்னும் ஒரு 2 மாசம் பொறுத்து நல்ல வீட உள்ள ஒரு ஹாப்பியா போலாம். அதுதான் ஒரு புரியுதுங்க நம்மளோட இது. புரியுது. இல்ல அதான் ப்ரோ. அது என்னன்னா அதான் சொல்றேனே, உங்களை மாதிரி கம்யூனிட்டிஸ் நிறைய வளரணும் பிரதர். ஏன்னா கண்டிப்பா நல்ல பில்டர்ஸ் நிறைய வளரணும் பிரதர். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ரோ பில்டிங்கே இப்போ ஃபார்ச்சுனேட்லி நாம இங்க ஆர்கிடெக்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸு ம். அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, போய் பார்த்துக்கிறாங்க. அப்படிங்கிறங்காட்டிக்கு எங்களால போய் கான்ட்ராக்ட் விடாம நாங்க பொருளை வாங்கி என்னால பண்ண கண்டிப்பா முடியுதுங்க. கண்டிப்பா பட் 90% ஆட்களுக்கு அந்த டைம் இல்லை ப்ரோ. கண்டிப்பா யாருக்குமே கையில் டைம் இல்லை. அப்படிங்கிறப்போ யாரோ ஒருத்தரை நம்பி விடுறாங்க, அவங்க லோன் வாங்கி தராங்க, அந்த பில்டர் நம்பி விடுறாங்க, கண்டிப்பா பண்றாங்க. அப்படிங்கிறப்போ நல்ல பில்டர்ஸ் இருக்கும்போது என்னன்னா அது ஒரு பெரிய பெரிய வரம் brother. கண்டிப்பா ஆக்சுவலா கண்டிப்பா பெரிய பெரிய கண்டிப்பா வரம். கண்டிப்பா அதை ஐடென்டிஃபை பண்றது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு ஃபோரமோ அது ஒரு கம்யூனிட்டியோ அந்த மாதிரி இல்ல இருந்தா இல்ல அது அது அகமது ப்ரோ, அது ஒரு பெரிய அது பிரச்சனை பெரிய தானே. பிரச்சனை. கண்டிப்பா. கரெக்ட் தான். அந்த மாதிரி இதுவும் இல்ல இல்லை. நிறைய பேர் ஓப்பனா பேசவே மாட்டாங்க ம். அகமது பிரதர். என்னன்னா நீங்க அவனை ஸ்கொயர் ஃபீட்டை சொல்லிட்டுங்க, நீங்க நம்மள கடைசியில நாலேஜ் உனக்கு கெயின் ஒரு பண்ணவே ஸ்கொயர் விட ஃபீட் மாட்டேங்கிறாங்களே. இல்ல ப்ரோ, கடைசியில ஒரு ஸ்கொயர் ஃபீட் கால்குலேஷன் போடுவானுங்க பிரதர். நீங்க வந்து மண்டையில இருக்கிற தண்ணி பூரா வந்து பாத்தீங்கன்னா அருவி மாதிரி ஒலியில ஒலியில ஊத்திருங்க. அதாவது அப்ப பிரதர் சொன்ன மாதிரி தான் இந்த 49 லட்சத்துல ஆரம்பிச்சு 89 லட்சம் மாதிரிங்க. புரியவே புரியாதுங்க, கால்குலேஷன்ல புரியவே புரியாதுங்க நீங்க. ஆனா நல்ல builders அவங்க வந்து முரட்டுத்தனமா சண்டை போடுவாங்க. ஆக்சுவலா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப சண்டை போடுவாங்க. என்னன்னா இப்படிதான் ஆகும், இவ்வளவுதான் வருங்க, கரெக்டா பண்ணிக்கங்க அப்படிங்குவாங்க. அவங்கள பார்த்தா உங்களுக்கு காண்டா இருக்கும். ஆனா ரிசல்ட் வரும்போது தெளிவா இருக்குங்க. நீங்க எந்த ஒரு பில்டிங் என்ன கண்டிஷன் நீங்க சொன்னாலும் ஓகேன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன்.